அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது அடுத்தவரை மட்டப்படுத்தி வாழ்பவர்களை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். எல்லோருக்கும் தகுதி என்று ஒன்று உள்ளது, திறமை என்று ஒன்று உள்ளது. தகுதி திறமையை வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள், வாழ்கிறார்கள், பிறருக்கு நன்மைகள் செய்கிறார்கள். ஆனால் தகுதியற்ற சில பேர் தகுதியுள்ளவர்களை மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி வாழ நினைக்கிறார்கள். தகுதியுள்ளவர்கள் நல்ல பேரும் புகழமோடு வாழ்வார்கள். தகுதியற்றவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் மீது சாக்கடை அள்ளி ஊற்றுவது போல் சில அபாண்டமான பழிகளை போட்டு அவர்களை மட்டப்படுத்தி அந்த பொறாமையினாலே அவர்களை மட்டப்படுத்தி தங்களை தகுதியுள்ளவர்கள் போல் காண்பித்துக் கொள்வார்கள். அதுதான் தகுதியற்றவர்களின் செயலாகும். பெரிய மனிதர்கள் இதை செய்ய மாட்டார்கள். பெரிய மனிதர்கள் பிறரை வாழ்வித்து வாழ்வார்கள், பிறரை புகழ்ந்து வாழ்வார்கள். தகுதியற்றவர்கள் பிறரை மட்டப்படுத்தி தான் வாழ்வார்கள். ஏனென்றால் அவர்களிடம் தகுதி இல்லை, திறமை இல்லை, அவர்களிடம் படிப்பறிவு கிடையாது, எல்லாம் போய்விட்டது. அதனால் தகுதியுள்ளவர்களை மட்டப்படுத்தி வாழ்ந்து அதன் வழியே பெருமையை தேடிக்கொள்வார்கள். இவ்வாறு தகுதியற்றவர்களை நாம் கண்டறிந்து முடக்க வேண்டும். அவர்களிடம் பணம் புழங்குவது, அவர்களிடம் தஞ்சமடைபவர்களை தடுப்பது போன்ற விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். தகுதியற்றவர்கள் இந்த மாதிரி பிறரை மட்டப்படுத்தி வாழ்வது என்பது இயற்கைக்கு புறம்பான விஷயமாகும். இதுவே இறைவனை மட்டப்படுத்தி நம்மால் வாழ முடியுமா? இறைவன் தகுதியுள்ளவர். அவர் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கின்றார். அவருடைய தகுதி நமக்கு தெரியும். இறைவன் என்றால் யார் என்று நமக்கு தெரியும். அவரை மட்டப்படுத்தி வாழ்பவர்களை நாம் எந்த மூலையில் கட்டுகிறோமோ அதே மூலையில் தகுதியுள்ளவர்களை மட்டப்படுத்தி வாழ்பவர்களின் வாழ்வாதாரத்தை கட்ட வேண்டும். அவர்களை முடக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை நாம் தடுக்க வேண்டும். தகுதியுள்ளவர்களை யாராவது மட்டப்படுத்தினால், அரசியல் செய்ய விரும்பினால் அவர்களை நிச்சயமாகவே நாம் சரியான தண்டனைக்கு உட்படுத்தி அவர்களை நிரந்தரமாக முடக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தகுதியுள்ளவர்கள் எப்பொழுதும் தகுதியுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களை யாராலும் மட்டப்படுத்த முடியாது. ஆனால் திரும்ப 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 ஒருவரை மட்டப்படுத்தி கொண்டே இருந்தால் தகுதியுள்ளவர் கூட நாம் தகுதியுள்ளவரா என்று நினைக்கும் அளவிற்கு ஒரு அவலநிலை ஏற்படுகின்றது. அதைத்தான் நாம் கண்டறிந்து சரிப்படுத்த வேண்டும். எனவே தகுதியற்றவர்கள் தகுதியுள்ளவர்களை மட்டப்படுத்துவது என்பது சீக்கிரமாக நிறுத்தப்பட வேண்டும். அப்படி தகுதியற்றவர்கள் மட்டப்படுத்த நினைத்தால் அவர்களுடைய பணம், பதவி அனைத்தையும் முடக்கி அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.